அனைவருக்கும் வணக்கம். சேனல் கம்பேனியனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குறளும் பொருளும் ஒரு புது சீரீஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறள் அதனுடைய பொருள். தமிழ்நாட்டில் திருக்குறளை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மேபி வட மாநிலத்தவர்கள் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் 3 பால்கள். ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். மொத்தம் 133 அதிகாரம். அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம், 1330 குறள்கள். ஒரு குறள் 2 அடி 7 சொற்கள். ஸோ இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 அடியில் வாழ்க்கையினுடைய துறைகளும் விளக்கியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். ஸோ நம்மலாம் பள்ளி பருவத்தில் திருவள்ளுவரை வெறுக்காத நாட்களே இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா, அது நமக்கு அதை மனப்பாட செய்யலாக வந்திருக்கும். அண்ட் தென் அதை மனப்பாடம் பண்ணி நம்ம எழுதணும், அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அண்ட் தென் அதை 2 அடியை அதே மாதிரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். அதனாலேயே நமக்கு அதுக்கு மேலே வெறுப்பு வந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறது பழமொழிக்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த திருக்குறள் தான். ஏன் அப்படின்னா, இந்த 2 வரியில் எல்லா விஷயத்தையும் இந்த 2 அடியில் விளக்கி சொல்லியிருக்காருன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இந்த திருக்குறளை நம்ம குறள் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2000 வருஷத்துக்கு முந்தின குறள் அப்படிங்கிறதுனால நமக்கு அதுக்கான வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் பொருளாக அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு சிறு முயற்சியாக தான் இதை நான் இந்த சீரீஸை தொடங்கியிருக்கேன். இதுக்கு உங்கள் ஆதரவு தரணும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை